போகிறதுல லெஃப்ட் சைடில் வந்துட்டு உப்புக்கட்டம் மெஸ் வந்து நிச்சயமாக இந்த வழியில் போனவங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் எங்கள் ரெகுலர் கஸ்டமர் எனக்கு லெனின் சார் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க மேம். எனக்கு உண்மையாகவே சர்ப்ரைஸ் சரவணன் சார் அண்ட் மேம் பாமி ஜினியா மேம் அண்ட் சரவணன் சார். எனக்கும் லெனினுக்கும் வந்துட்டு இது ஒரு அம்மா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும். சரியான ஒரு மீன் குழம்பு, அப்புறம் அந்த எனக்கு வந்து சாப்பிட்டு கருவாடு, மாசி கருவாடு அண்ட் வந்து தேங்காய் பாலில் செஞ்ச சுறா போட்டு வேறு லெவலுக்கு எனக்கு வந்து பெப்பர் காடை ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த ரோட்டில் போனீங்கன்னா எனக்கு மிஸ் பண்ணவே பண்ணிடாதுங்க. அண்ட் எனக்கு என்னென்னா இந்த வழியில் வரணும்னா எங்களோட அந்த மனசுகளோட அந்த பாதாம் பால் அது வந்து நாங்கள் ஒரு தடவை சேலஞ்ச் பண்ணி ஒரு 7-8 இது குடிச்சேன். அப்புறம் அந்த பானையில் நம்ம கையிலே வேறு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த பானையை நீங்கள் கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப இதாகும். அவ்வளோ வயிறு நிறைய இந்த மத்தியான நேரத்தில் எப்போ கிராஸ் பண்ணும்போது எப்போ 4-5 தடவை வந்து பசியோடு வந்து சாப்பிட்டேன். அந்த அண்ணன் கூட்டிங்களா இந்த கரங்களால் எத்தனை பேருக்கு உணவு கொடுப்பாங்க பசியோடு வரதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் எடுத்து ஒரு தடவை எந்த சின்ன கஷ்டமும் இருந்ததில்லை. அவ்வளோ டேஸ்டி. எப்போனா இந்த சைடில் ரொம்ப நின்று வந்து நான் இங்கே வாங்கினா வரேன் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு பார்சல் எடுத்துகிட்டு போகிறோம் காய்கறி. எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒன்று. பட் இவங்க மனசுக்கு நாங்கள் இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த என்னோட பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு இவங்க அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசம் இருந்தது. பெரிய பெரிய ரீட்ஸ் இப்போ தான் நம்ம எல்லாருமே நானே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பாருங்கள். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த சைடில் அந்த இது ஆக்சுவலி இது வந்து எங்கள் ஃபோட்டோகிராஃபி நிறைய வச்சுருக்காங்க. ஓ எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஸ்லிப்பர் போட்டு வரலாம். ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு புத்தர் தான் நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க. இந்த குழந்தைங்களோட வந்தால் நீங்கள் வந்து அழகாக அவுட்டோரில் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் பண்ணலாம். போட்டுட்டு வெயில் இருக்கிறது ஈவினிங்ஸில் அங்கே சாப்பிடலாம். குழந்தைங்களாம் ஆக்சுவலி இதுதான் கிரியேட்டிவ் வந்து சேரீமா. ஆமாம் சார், நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு இது பண்ணிருக்கீங்க. ஹைவேஸ் தானே, ஹைவேஸில் பசி பக்கம் போனால் என்னத்தையோ வயிற்று கிடைக்கிறத சாப்பிடுவாங்கன்னு நினைக்காம எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கொடுக்கணும், வரவங்க நல்ல வயிறார சாப்பிடணும். உள்ள இருக்கிற ஒவ்வொரு இவங்களையும் காமிக்கிற சர்வ் பண்ணவங்களும் தலையில் ஒரு கேப் போட்டு கையில் க்ளவுஸ் போட்டு நம்ம பக்கத்துலேயே கல்யாண பந்தியில் பரிமாணமாக இருப்பாங்க. நான் சொன்ன அன்லிமிட்டட் சாப்பாடு பக்கத்துலேயே நெல் காயா கத்திரிக்காவா அவ்வளோ அன்போடு எடுத்து வைப்பாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டு டென்ஸ் போகிற அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு விருந்தாக இருக்கும். உண்மையாகவே நான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்பப்போ என் அம்மா வீடுலாம். இந்த சைடு வந்துட்டு போகும்போது சாப்பிட்டு போனால் அப்பா நம்ம வந்து வீட்டில் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுதான் ஆக்சுவலி இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி தெரியும். இந்த தமிழ் வந்து எதுவுமே சாதாரணமாக வைக்கல, எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் யூனிக் இல்லையா. ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி நல்லா மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே. வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதான் நம்ம வந்து பாண்டிச்சேரி அந்த மாதிரி போனால் தான் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் கிடைக்கும். நிச்சயமாக இங்கே வரவங்க எல்லாமே விசிட் பண்ணுவாங்க. இல்லை இந்த இதெல்லாம் ஆக்சுவலி பீகாக் ஃபெதர்ஸ் எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லாருமே சைடில் மயில் இருந்து கொண்டு வச்சுருக்கேன். நீங்கள் வரும்போது இதை வாங்கிடுவோம். இதெல்லாம் நல்லாவும் லைஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ரஸ்ட் ஆகாது. ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி ஈவினிங் டைமில் நம்ம வந்து குழந்தைங்களோட கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே ஸ்பூன் போட்டு இதில் கொடுப்பாங்க சாப்பாடு. இங்கே வந்து ஃபுல்லாக அழகாக தண்ணி இருக்கும். லைட்டிங்கோடு இருக்கும். நீங்கள் இதில் ஃபிஷ்லாம் எடுப்பீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், இந்த மீன் கிட்ட அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்களா அப்படின்னா இன்னொன்று என்ன இதில் ஹைலைட்னா கரெக்டாக இவ்வளோதான் தண்ணிங்க, இவ்வளோதான் தண்ணி. குழந்தைகிட்ட நீங்கள் வந்து எப்படி பார்க்கக்கூடாது, இங்கே கிளாஸும்
அதாவது என் பிள்ளைக்கு நான் என்ன சேஃப்டி பண்ணணும், அதில் வர ஒவ்வொரு கஸ்டமருக்கு நினைச்சாங்கல்ல, நீங்கள் ப்ளீஸ் என் கூட தான் நிற்கணும் 2 பேருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கியம் இல்லை, இது இவ்வளோ க்ரியேட்டிவாக எனக்கு. நான் எங்கள் அச்சு விழுந்தோட ஃபஸ்ட் டைம் வரும்போது பாப்பா ஓடிவாங்கன்னு எனக்கு பார்த்தா கண்ணாடி இருந்தது இல்லையா. ஒவ்வொன்றும் சேஃப்டி மெஷர்ஸ் அழகாக வந்து சாப்பிட்டுக்கணும். உள்ளே வரும்போது ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறீங்க. இன்னைக்கு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு என்ன இதில் க்ரியேட்டிவாக பிடிச்சிருந்தா, நான் இன்னைக்கு காலை வந்து பார்க்குறேன். நான் டாக்டர் காடை சாப்பிட்டு இருக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க இன்னைக்கு காலையில் பெப்பர் ஃப்ரை இன்னைக்கு ஸ்பெஷல். அதை மட்டும் போடாமல் நம்ம வீட்டில் சொல்லுவோம் அப்படின்னா, கருவேப்பிலை சாப்பிட்டு முடி வளரும், கேரட் சாப்பிட்டு கண்ணுக்கு நல்லது, பப்பாளி சாப்பிட்டு உனக்கு வந்து கண் நல்லா இருக்கும், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது, ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அம்மா கொடுப்பாங்க. அதனால தான் எங்கள் ஜென்ரேஷனுக்கு அது மறக்கலை. எங்களுக்கு தெரியுது சளி பிடிச்சிச்சா துளசி சாப்பிடணும், ஒரு தூதுவளை ரசம் குடிக்கணும், ஒரு முருங்கைக்கீரை சூப் குடிக்கணும், அயல் கம்மியாக இருக்குன்னா செவரட்டி சாப்பிடுங்க. அது வந்து இப்போ இருக்கிற அம்மா வந்து சாப்பிட்டு திணிக்கிறாங்க. சப்போஸ் குழந்தை சாப்பிடலையே ஒரு ஃபோன் டிவி காமிச்சு எப்படியோ வாய்ப்புல பண்ணிடுறாங்க. ஆனால் எதுக்கு பையனை சொல்லி கொடுக்காம ஓடி விடுவாங்க. அப்போ அந்த குழந்தை அடுத்த தலைமைக்கு போகும்போது ஒரு சளி பிடிச்சிச்சுன்னா ஒரு முருங்கை தோசை சாப்பிட்டு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது, போய் ஒரு செட்டு மாத்திரை வாங்கி போடும். ஸோ அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்தோடனே காடை பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, கண் பார்வையை மேம்படுத்துகிறது, புரதச்சத்து மிகுதியானது அப்படின்னு நீங்கள் போச்சுட்டு இதை வந்து உள்ள சர்வ் பண்ணுறாக்கா சொல்கிறாங்க, மேம் நீங்கள் வந்துட்டு கனவா சாப்பிடுங்க, கால்சியம் இருக்குது. எனக்கு அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் முதற்கொண்டு இதுக்கு பயன் நல்ல விஷயத்தை தான் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லி கொடுத்து அதை கொடுக்க வைக்கிறீங்க. அது தனியாக பாராட்டிடலாம். இல்லை சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் நிறைய எவ்வளோ நீங்கள் சொல்லும்போது கூட எனக்கு மெடிசன் வாங்கி குறைஞ்சி கூட ஆமாம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லும்போது நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா அடுத்த தடவை நீங்கள் எவ்வளோ அது நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு நான் நிறைய வாசிப்பேன். நீங்கள் பார்க்கும்போது கூட நான் கேட்கும்போது தான் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே ஒரு மெடிசன் வாங்கி போகிறது சின்ன ஈஸியான விஷயம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட கொடுப்பீங்க. அதுவே பெரிய விஷயம். நாங்கள் அது போயிட்டு நிறைய மாறி இருக்கோம். ஆமாம், நம்ம உள்ளே போய் டைனிங்கை பார்க்கலாம். இவ்வளோ ஒரு எலைட்டான டைனிங் எனக்கு தெரிஞ்சு ஆல் இந்தியா லெவலில் ஒரு ரோட் சைடு நம்ம கிராஸ் பண்ணுவோம் ஹைவேஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு கான்டெஸ்ட் வச்சு அநேகமாக இது ஃபஸ்ட் ப்ரைஸ் வரணும் நினைக்கிறேன். இது வந்து ஒரு தொடர்ந்து புதுசில் அப்படி இல்லை, 2 வருஷம் ஆக போகிறது, 1 வருஷம் ஆக போகிறது, கிட்டத்தட்ட 1 இயர் ஆயும் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்கில் பேஜில் ஒப்பு பண்ணணும்னு சொல்லி டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஒவ்வொரு போர்டெலாம் அப்படியே கேஷில் அப்படி உள்ள போய் எல்லா காமிச்சு அங்கே போக நாங்கள் வரோம். கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 2 மாதம் வரைக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒருத்தவங்களோட வீட்டை ஹால் காமிக்கிறது, கிச்சன் காமிக்கிறது, அவங்க பாத்ரூம் காமிக்கும் போது அவங்க எப்படி பண்ணுறாங்க தெரியும். அதில் வந்து ஆக்சுவலி
இது வந்து லைவ் கிச்சன். லைவ் கிச்சன். வந்து எல்லாமே நம்ம ஆர்டர் வர்றது அப்பப்போ வந்து கஸ்டமர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே எல்லாமே இது வந்து எல்லாமே 360 உங்களுக்கு எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி லைவ் கிச்சன் எல்லாமே வந்து முன்னாடியே கண்ணு முன்னாடியே தான் செய்வாங்க. அவங்க சுட சுட அந்த கனவா அவ்வளோ நல்லா இருந்தது. கிறிஸ்பியா லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் ரெண்டு பேர் பண்ணி சாப்பிட்டேன். Vale,